HCF and LCM. So இந்த 3 model questions உங்களுக்கு solve பண்ணனும்னா கீழ இருக்க formula வந்து கண்டிப்பா தெரியணும். So to remember, product of two numbers is equal to product of their HCF and LCM. That is, product of two numbers is equal to HCF into LCM. So first question solve பண்ணலாம் using this formula, product of two numbers is equal to HCF into LCM. So இந்த மாதிரி way sumsக்கு வந்து நீங்கள் first வந்து given information நீங்கள் எடுத்து எழுதினாலே ஈஸியாக solve பண்ணிடலாம். So first questionல the HCF of two numbers is 11 and their LCM is 7700. If one of the number is 275, then the other is ன்னு கேட்டிருக்காங்க. So given information பார்த்தீங்கன்னா HCF வந்து 11 கொடுத்துருக்காங்க, LCM வந்து 7700 கொடுத்துருக்காங்க. If one of the number is 275, then the other is ன்னு கேட்டிருக்காங்க. So the product of two numbersல வந்து ஒரு நம்பர் வந்து 275 கொடுத்துருக்காங்க, அதர் நம்பரோட வேல்யூ தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF வந்து 11 கொடுத்துருந்தாங்க, LCM வந்து 7700 கொடுத்துருந்தாங்க. ஸோ இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 275, ஸோ அந்த ஒன் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அதர் நம்பரை வந்து ஒய்ன்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. ஸோ ப்ராடக்ட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், மல்டிப்ளிகேஷன் சை தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஸோ ஒரு நம்பர் வந்து எக்ஸ், அதர் நம்பர் வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து HCF இன்ட்டு LCM, இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து டு ரிமெம்பர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதை தான் கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 275னா எக்ஸ் ஆர் ஒய் வந்து நீங்கள் 275 அசியூம் பண்ணிவிட்டு அதர் நம்பர் நீங்கள் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களோட கிவன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதர் நம்பரோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 275, ஒய் அதர் நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். HCF உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 11 அண்ட் LCM வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ 11 இன்ட்டு 7700 டிவைட் பை 275. ஸோ இது ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 55 டைம்ஸ் இது 1540. ஸோ ஸ்டில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இது 11th டேபிளால் 5 டைம்ஸ் ஆகும். ஸோ 1 டைம், இது 5 டைம்ஸ். ஸோ இதையும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஸோ இது 5யும் 1540 கேன்சல் பண்ணிங்கன்னா 308. ஸோ அதர் நம்பர் வந்து 308. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க 275, அதர் நம்பர் தான் கேட்டுருந்தாங்க. ஸோ அதர் நம்பர் வந்து 308. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 308. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்டாக நம்ம வெரிஃபை வேணால் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு LCM அண்ட் HCF வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ, ஒய்வோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எக்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிவன் கொடுத்துருந்தோம். இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 11 இஸ் 275, 7 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 11 இஸ் 308. ஸோ இதுக்கு காமன் பார்த்தீங்கன்னா 11 தான் காமனாக இருக்கும். ஸோ HCF வந்து 11. ஸோ இது ஏன் நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸில் செக் பண்ணோம், ஒரு சில பேர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ 275 அண்ட் 308க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்ததில் வந்து காமன் ஃபேக்டர் வந்து 11. ஸோ HCF வந்து 11. ஸோ HCF வந்து 11 கிடச்சது. LCMன்றது காமன் ஃபேக்டர்ஸ் அலாங் வித் தட் அதர் ஃபேக்டர்ஸும் நீங்கள் எழுதணும், 7700. ஸோ நமக்கு கிவன் பார்த்தீங்கன்னா HCF 11 தான் கொடுத்துருந்தாங்க, LCM வந்து 7700 தான் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் அதர் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு, 308. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம போட்டோம். ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே நீங்கள் HCF அண்ட் LCM நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கிவன் இன்ஃபர்மேஷனோட மேட்ச் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி த ஆன்சர் 308. Then second question, if the product and HCF of two numbers are 4107 and 37 respectively, then find the greater number, which means LCM கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவன் இன்ஃபர்மேஷனை வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 4107 அண்ட் HCF வந்து 37. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் விச் மீன்ஸ் XY வந்து 4107 கொடுத்துருக்காங்க அண்ட் HCF வந்து 37 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த கிரேட்டர் நம்பர்னா LCM வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதியிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் 4107, தென் HCF வந்து 37, LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM.
ஸோ x into y நமக்கு கொடுத்துட்டாங்க 4107 அண்ட் HCF வந்து 37 கொடுத்துட்டாங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா LCMோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 4107 HCF வந்து 37 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு LCM. ஸோ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷனில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 111. ஸோ LCM is equal to 'ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.